எனக்கு பிடிச்ச ஃபீல் குட் மூவிஸ் அப்படிங்கிற லிஸ்ட்ல பார்த்தா தோழா அப்படிங்கிற திரைப்படம் கட்டாயமா இடம் பிடிச்சிருக்கும். மல்டி மில்லியனரா வரக்கூடிய நாகார்ஜுன் உடல் நலம் சரியில்லாத காரணத்தினால வீல் சேர்லயே இருப்பாரு. அவரை பார்த்துக்கிற கூடிய கேர்டேக்கர் அப்படிங்கிற ரோல்ல கார்த்திக் வருவாரு. அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த படத்துல ஒரு வசனம் வரும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தொலைச்ச இடத்துல தான் தேடணும் அப்படிங்கிற வசனம் தான் அது. நாகார்ஜுனா அவரோட வாழ்க்கையில சில விஷயங்களை இழந்திருப்பாரு, தொலைச்சிருப்பாரு. அந்த தொலைச்ச விஷயங்களை கார்த்திக் மீட்டெடுத்து நாகார்ஜுனாவுக்கு கொடுப்பாரு. அதே மாதிரி கார்த்திக் அவரோட லைஃப்ல தொலைச்ச விஷயங்களை தேடி போக சொல்லி நாகார்ஜுனா அவரை அனுப்பி வைப்பாரு. ரொம்ப அருமையா இருக்கும் அந்த திரைப்படம். அந்த வசனம் போல நம்ம எல்லாருமே சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில தொலைச்சிருப்போம். அது அப்பா அம்மா, கூட பிறந்தவங்களோட அன்பு பாசமா இருக்கலாம், நினைச்ச படிப்பு, வேலை, இல்ல நம்ம நேசிச்ச காதல் அப்படின்னு சொல்லி அது எதுவா வேணா இருக்கலாம். அப்படி தொலைச்ச விஷயங்களை ஒரு காலகட்டத்துல நம்ம எல்லாருமே மறந்து போயிடுவோம். இந்த மெக்கானிக் லைஃப்ல எந்திரமயமா நாமும் வேலை, செட்டில்மெண்ட், கடமை அப்படின்னு ஓட ஆரம்பிச்சிருவோம். ஆனா நம்ம தொலைச்ச விஷயம் மட்டும் நம்ம எல்லாரோட மனசுலயும் ஒரு ஓரமா, அதே சமயம் ஆறாத ஒரு காயமா அப்படியே இருந்துட்டு தான் இருக்கும். என்னதான் மத்தவங்க முன்னாடி நம்ம சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் நாம தொலைச்ச விஷயத்த அதே வடிவத்திலேயோ அதே மாதிரியான வேறு ஒரு வடிவத்திலேயோ தேடி கண்டுபிடிச்சா மட்டும்தான் உண்மையான சந்தோஷம்னா என்ன அப்படிங்கிறத உணர்ந்து மிச்சம் இருக்கக்கூடிய வாழ்க்கையவாது நம்ம மகிழ்ச்சியா வாழ முடியும். ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட், தொலைச்ச இடத்துல தான் தேடணும். வாங்க நண்பர்களே, தொடர்ந்து பயணிப்போம் பூவின் மனக்குரலுடன்.